போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸே எப்படி இருக்கும்னா அதுல நான் சுட்டு இப்படி கீழே விழுகிறேன்ல, ஆமா. அது வந்து உங்களுக்கு பார்த்தப்ப டக்குன்னு முடிஞ்சது. ஆனா அதுக்கு ஒரு 35-40 தடவை நான் விழுந்திருக்கேன். ஓகே. ஏன்னா அந்த பெர்ஃபெக்ஷனா அந்த மொமெண்ட்ல நம்மளுக்கு எப்படி விரும்பும், எப்படி எடுக்க போறோம், இந்த ஆங்கிள் எடுக்க போறோம், அந்த ஆங்கிள் எடுக்க போறோம், இது எல்லாமே தாண்டி நான் கீழே விழுகும்போது ஆஸ் லைக் டெட் பாடியா விழுகணும், கட்ட மாதிரி. ஏன்னா விழுந்த உடனே முடிஞ்சிருச்சு. கீழே விழுகும்போது கை கால் எதுவுமே இதாகக்கூடாது. ஆப்வியஸ்லி பெட்லாம் போட்டிருந்தாங்க. ஆனாலும் விழுகும்போது இங்க ஸ்பெயின் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஸ்பெயின் ஆகி அது ஒரு வாரம் 10 நாளைக்கு அங்க ஒரு ஸ்ட்ரெயின் இருந்துச்சு. ஏன்னா நான் ஆப்வியஸ்லி ஸ்டண்ட் இல்ல, ஆக்டிங்கா இருக்கிறதுனால பர்ஃபார்ம் பண்றதை தாண்டி இந்த பிசிக்கலா பண்ற சில விஷயங்கள் நம்மளுக்கு எக்ஸாக்டா எப்படி பண்ண தெரியாது. விக்ரம் சாரே நிறைய இடத்துல ஹிண்ட் கொடுத்தாரு. இப்படி பண்ணும்போது நாக்க அதை வெளியில வச்சிடாதீங்க, நாக்க உள்ள வச்சுக்கோங்க, வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க விழுகும்போது. ஏன்னா அவங்க அதெல்லாம் நிறைய பார்த்துருக்காங்க ஸ்டண்ட்ல. இப்ப இதெல்லாம் பண்ணும்போது ஒரு பெரிய அனுபவம் கிடைச்சது. கண்டிப்பா. ஏன்னா நாக்கு இப்படி வைக்கும்போது விழுந்தீங்கன்னா பல்லு அடிச்சு நாக்கு கிழிஞ்சிடும். அதே மாதிரி விழுகும்போது இதுல ரொம்ப ஊனாதீங்க, இந்த இடத்துல தலையை பார்த்துக்குங்க, தலை அடிச்சுன்னா இந்த இடத்துல நர்வ்ஸ் போயிடும். விழுகும்போது இந்த இடத்துல விழுகணும். இவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் அந்த இடத்துல டக்குன்னு யாருக்கும் அந்த விஷயத்தை புலப்படாதுன்றாங்க.